5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால், 5ஆம் இடத்துக்கு பல காரணங்கள், பல நம்ம ஆதிபத்தியங்கள், அதாவது காரகத்துவங்களை சொல்லிட்டு வந்தால் கூட, 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அன்பை குறிக்கக்கூடிய கிரகம், அடுத்தவர்கள் மேலே நாம் கொள்ளக்கூடிய அந்த ஈர்ப்பு, அடுத்தவர்கள் நம்ம மேலே வச்சுருக்கிற ஈர்ப்பு, இதையெல்லாம் குறிக்கிறதும் இந்த 5ஆம் இடத்துக்கு ரொம்ப முக்கியம் உண்டு. அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் நிறைய பேருக்கு காதல் திருமணம் ஆகுது, அல்லது மனதுக்கு ஒருத்தர் பிடிச்சவங்க உறவினர்களாக இருந்தால் கூட ஆல்ரெடி தெரிஞ்சவங்களோ ஒருத்தர் பிடிச்சவங்களோ அந்த மாதிரி திருமணம் அவர்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா திருமணமாகி கல்யாணம் முதல் காதல் வரைன்னு போகிறது கூட இருக்குது. இல்லை ஏற்கனவே காதலித்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறவங்களும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடம் பாதகஸ்தானமாக இல்லாத வகையில் இது ஒரு நல்ல இது உருவாக்கி கொடுக்குது. பொதுவாக 5, 7 சம்மந்தப்படுறதே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல இணக்கமாக இருக்கும். நண்பர்களுக்குள்ளும் பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு கொடுத்து போகிறவங்க, ஒருத்தருக்குள்ளே ரொம்ப இணக்கமாக இருக்காங்கல்ல, நீண்ட கால நட்பு நீண்ட காலம் தொடருதுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் 5, 7 ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். நல்ல வாடிக்கையாளராகவும் இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அது என்னமோ தெரியல, அது நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த சென்டிமெண்ட்டாக நான் அந்த இடத்துல வாங்குகிறேன் அப்படிங்கிறாங்கல்ல. ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் இடம் வாடிக்கையாளரையும் குறிக்குங்கிறதுனால தொடர்ந்து அவங்களுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறையாக சில இடங்களில் தொழில் செஞ்சிட்ருப்பாங்கல்ல, அந்த கடையில் போய் ஒரு துணி எடுக்கிறதே எங்களுக்கு ஒரு கௌரவம் தான், ஒரு ஸ்டேட்டஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது 5, 7 சங்கம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.